ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் விலாக்ஸ் பை ப்ரீத்தி. என்னடா எப்போ பார்த்தாலும் வீட்டில் பெருக்கிறது, துடைக்கிறது, சமைக்கிறது மற்ற காமிச்சிட்டு இருந்தா இன்றைக்கி எங்கேயோ பைக் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டாலேன்னு பார்த்துட்ருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் ஒரே விலாகாக உங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தா போர் அடிக்கும் இல்லையா? இன்றைக்கி சண்டே விலாக் தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். சண்டே பார்த்திங்கன்னா காலையிலேருந்து கொஞ்சம் நிறைய வேலையே இருந்தது. ஏன்னா சாட்டர்டே எந்த வேலையும் செய்யலை. அதனால் சண்டே என்ன பண்ணேன்னா, காலையில் மிஷினில் போட்டு வச்சுருக்க துணி, கையில் துவைக்க வேண்டிய துணி எல்லாத்தையுமே துவைச்சிட்டு முடிச்சுட்டு ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தோம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. சரி, பையன் என்ன சொன்னான்னா, எங்கன்னா படத்துக்கு போகலாமா அப்படின்னா. சரி, எதுக்கு சும்மா உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காது, பேசாமல் பக்கத்துலேயே மாலில் ஒரு படத்தை புக் பண்ணிவிட்டு போகலான்னு பார்த்தப்போ, என்னடா படம் புதுசாக வந்திருக்குன்னு பார்த்தா கட்ட குஸ்தி 2 அது ஒரு படம் வந்திருந்து. சரி போய் பார்க்கலாம், ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்துருக்கோம் இல்லையா, பார்ட் 2 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் பையனும் தான் போயிருந்தோம். முன்னாடிலாம் மால்னு பார்த்தீங்கன்னா சும்மா லூலு மாலுக்கே தான் போயிட்டுருந்தோம். இப்போ என்ன பண்ணிட்டோம்னா, லூலு மால் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 1/2 hour ஜர்னி இருக்கும். அந்த 1/2 hour ஜர்னியில் ஆக்சுவலாக ஸ்ட்ரெயிட்டாக போனால் 1/2 hour ஆகும். டிராஃபிக்லாம் இருந்ததுன்னா மேக்ஸிமம் 45 to 50 minutes வரைக்கும் ஆகுன்றதால எதுக்கு அவ்வளோ தூரம் போகிறது. இப்போ வீட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா மைசூர் ரோட்லேயே ஒரு புது மாலில் பழைய மால் தான் அது. எங்களுக்கு இப்போ தான் தெரிய வந்தது அந்த இடத்துல மால் இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரி அங்கேயே போகலாம், எதுக்கு அவ்வளோ தூரம் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆக்சுவலாக லாஸ்ட் ஒரு 2 to 3 மூவிஸ் பார்த்திங்கன்னா அங்கேயே தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா கிட்ட இருக்கும், போனோடனே சீக்கிரமாக வந்துடலான்னு சொல்லிட்டு அங்கே தான் போகிறது. எனக்கு தெரிஞ்சு பேசிக்காக எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் பெங்களூர் டிராஃபிக் எப்படின்னு சொல்லிட்டு. சண்டே ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு எங்கே தான் போவாங்கன்னு தெரியல. நம்மளை மாதிரி யாரும் வீட்லேயே இருக்க மாட்டாங்க போல். எல்லாம் எங்கன்னா வண்டியை எடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பாங்க. இங்கே என்னடா இவன் வண்டியை ஓட்டிகிட்ருக்கா, வீடியோவை எடுத்துகிட்ருக்கான்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலாக வண்டியை நான் தான் ஓட்டிகிட்ருக்கேன், பையன் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கான். அவன் என்ன சொன்னான்னா, குடுமா நான் எடுக்கிறம்மா வீடியோ அப்படின்னு சொன்னான். சரிடா எடு அப்படின்னு சொன்னேன். சரி நல்லா இருந்தால் நம்ம வேணால் கிளிப் போடலாம், நல்லா இல்லைன்னா டெலீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி எடு அப்படின்னு சொன்னேன். அவனும் வழி ஃபுல்லாக அவன் ஏதோ பாட்டு பாடிக்கிட்டு அவன் ஏதோ என்கிட்ட பேசிக்கிட்டு விலாக் எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தான். நானும் இந்த ரோட்டில் போகிறதெல்லாம் என்ன எடுக்கிறது, இதிலலாம் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு தான் நினச்சேன். நாளைக்கு எப்போயாவது வீடியோ பார்த்துட்டான் அவன், நான் எடுத்ததெல்லாம் எங்கே, நீ எதுக்கு அதெல்லாம் என்ன போடல அப்படின்னு சொல்லிட்டு எதனா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் போடுவோன்னு சொல்லிட்டு அதையும் போட்டேன். நீங்களாம் என்ன பண்ணீங்க சண்டே? உங்களுக்கு சண்டே எப்படி போச்சு? என்னெல்லாம் சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்றது எனக்கு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இன்றைக்கி சண்டே நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நாள் ராகி களி செஞ்சேன். ஆக்சுவலாக அது நான் உங்களுக்கு வீடியோ ரெசிப்பியும் வீடியோவும் போட்டிருப்பேன். அந்த ராகி களி ஒரே ஒரு உருண்டை மட்டும் மிச்சம் இருந்தது. அதை என்ன பண்ணிட்டேன்னா, நைட்டே ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஃபுல்லாக ஊற்றி வச்சிட்டு இருந்தேன். சரி அது ஏன் வேஸ்ட் பண்ணுவானேன்னு சொல்லிட்டு காலைல ஒரு பாக்கெட் தயிர் வாங்கிட்டு தயிரை கலந்து அது கூழ் மாதிரி குடித்தாச்சு காலையில். அது மட்டும்தான் சாப்பிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டு. அது சாப்பிட்றப்பே மணி ஒரு 11 இருக்கும். அதனால் மத்தியானம் எதுவும் நாங்கள் சாப்பிடல. சரி போகிறோம் இல்லையா, அங்கே முடிஞ்சால் எதுனா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பில்டிங்கு. கரெக்டாக இந்த இடத்துல போகிறப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, செம்ம காற்றுல என்ன ஆயிடுச்சு, ஹெல்மெட்டே பின்னாடி பறந்து போயிடுச்சு ஹெல்மெட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, சரி கொஞ்ச நேரம் வண்டியை சைடில் நிறுத்திட்டு ஹெல்மெட்டை சரியாக போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா போக ஸ்டார்ட் பண்ணோம். செம்ம ஸ்பீடு. இதோ சைடில் இருக்கு பாரு, கார் மறைக்குது. இந்த ஹார்ஸ் காமிக்கணுமா? அதோ ஹார்ஸ் எங்க மாலே வரல. சினிமா கூட காமிக்கட்டுமா? சும்மா சுத்துறது மட்டும் காமிக்கட்டுமா? இதோ நம்ம தேடி வந்த மால் வரப்போகுது. ஐயோ வரப்போகுது சொல்லிட்டு போன கீழே போட்டுருப்பாரு. இதோ எவ்வளோ இருட்டா இருக்கு பாருங்க. எம்மா தாடி. இதோ நீங்க பார்க்க போறது
ஆக்சுவலாக விலாகில் நான் தான் நிறைய பேசுகிறேன்னு பார்த்தா எனக்குன்னா நிறைய இவன் தான் பேசியிருக்கான். இப்போ தான் தெரியுது, வீடியோ எடிட் பண்ணுறப்ப தான் நானே எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கேன் என்னெல்லாம் பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்தோமா, அதுக்கப்புறம் மிஸ்டர் டிஐஒய் இருந்தது. ரொம்ப நாளாக வந்து வாட்டர் பாட்டில் வேணும் எனக்கு, அதுக்கப்புறம் வந்து டிஃபன் பாக்ஸ் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தேன். ஆக்சுவலி டிஃபன் பாக்ஸும் இருக்குது, வாட்டர் பாட்டிலும் இருக்குது. பக்கத்தில் என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வரான், இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வரான், நீ இதில் எனக்கு ஏதாவது ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆக்சுவலாக வீட்டில் ஒரு பாட்டில் இல்லை, 2 பாட்டில் இல்லை, நிறையவே பாட்டில் இருக்குது. மொத்தத்தில் நம்ம பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணக்கூடாது. உனக்கு வேணும்னா நீ ஸ்டீலில் கூட கேளு, நான் ஸ்டீலில் வாங்கி தரேன், பிளாஸ்டிக் பாட்டில் கண்டிப்பாக நான் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவனும் புரிஞ்சுக்கிட்டான், சரிம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். லாஸ்ட் வீக்கும் அவனை இதே மாதிரி தான் கூப்பிட்டு போயிருந்தேன். இந்த மாதிரி கூப்பிட்டு போயிருக்கப்போ கூட என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தான், அம்மா எனக்கு டிஃபன் பாக்ஸ் வேணும், வாட்டர் பாட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொன்னேன், பிளாஸ்டிக்காக இருந்தால் கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக நோ தான், நான் வாங்கி தர மாட்டேன். ஆல்ரெடி நீ கொண்டு போகிறது பிளாஸ்டிக் தான், அதையே நான் மாற்றணும்னு நினச்சிட்ருக்கேன். நீ திரும்பவும் வந்து பிளாஸ்டிக்லேயே எனக்கு கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா வாங்கி தர மாட்டேன் அப்படின்னா. கடகடன்னு போயிட்டு நான் இதுக்கு முன்னாடி காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த கிளாஸில் டிஃபன் பாக்ஸு, அதை கொண்டு வந்து காமிச்சிட்டு, இது பார்த்தியாம்மா கிளாஸில் இருக்குது, இது வாங்கி தரியா, இது பிளாஸ்டிக் இல்லைல்ல அப்படின்னா. இல்லை கிளாஸாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டம், நீ கீழே போட்டு உடஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னேன் நான். சரிம்மா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வச்சுட்டான். இங்கே பார்த்தீங்களா நான் கையில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டேப்லரா. நானும் என்னடா இது பொம்மை, என்னடா இது அப்படின்னு சொல்லி கையில் ரொம்ப நேரமாக எடுத்து பார்த்துட்டு இருக்க தான் தெரிஞ்சது ஸ்டேப்லர். இவன் அங்கே போனதுக்கப்புறமா எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். தம்பி நல்லா கேட்டுக்கோ, உனக்கு வேணுமா நீ பாரு, அது உனக்கு யூஸ் ஆகுமா, யூஸ் ஆனால் நீ வாங்கிக்கோ, வேணான்னு சொல்லலை நான். அது உனக்கு யூஸே ஆகாதுன்றப்ப எதுக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு நீ வச்சுடாங்க அப்படின்னு சொன்னேன். அவனும் எதுவும் பெருசாக இது பண்ணிக்கல, என் கூட இருந்தால் கொஞ்ச நேரம், அதுக்கப்புறமா அந்த பக்கம் போனான், சுற்றி பார்த்தான், சைலண்ட்டாக அப்புறமா வந்து என் கூடயே இருந்தான். அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் இந்த லாஸ்ட்டாக போயிட்டு இந்த ஸ்கெட்சு ஃபுல்லாக தேடி பார்த்து கொண்டு வந்து கொடுத்தான் என்கிட்ட. அம்மா இது வாங்கி கொடுமா அப்படின்னு சொன்னான். எதுக்குப்பா இது அப்படின்னா, இல்லைம்மா அதில் கலர் பென்சில் இருக்குது, ஸ்கெட்ச் இருக்குது, எல்லாமே இருக்குது, நான் கலர் பண்ணுறேன் அப்படின்னா. வேணாம்ப்பா அது நமக்கு வேண்டாம், நான் உனக்கு கலர் பென்சில் ஸ்கெட்ச் எல்லாம் ஆன்லைனில் வேணும்னு ஆர்டர் பண்ணி கொடுக்குறேன், இது வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அதில் ஆல்ரெடி 2-3 ஸ்கெட்ச் வந்து இல்லை, அதில் எங்கேயோ விழுந்துட்டு இருந்ததா இல்லை யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாங்களா நமக்கு சரியாக தெரியல, அதனால் அதை நான் வேணான்னு சொல்லிட்டேன். இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறமா தெரிஞ்சது பென்சிலில் இவ்வளோ வெரைட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம படிக்கிறப்பெல்லாம் நட்ராஜ் பென்சில், அப்சரா பென்சில் மட்டும்தானடா இருந்தது, இப்போ என்னடா இத்தனை வெரைட்டி ஆஃப் பென்சில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு மாதிரி வியந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். பென்சில் பின்னாடி ரோஸ் இருக்குது, பென்சில் பின்னாடி என்னென்னமோ வச்சுருந்தாங்க. கடைசியில் இது கொண்டு வந்துட்டு இதை வாங்கி கொடு அப்படின்னா. இது என்னதுடா இது அப்படின்னா, வாட்டர் டிஸ்பென்சருன்னா. வாட்டர் டிஸ்பென்சர் உனக்கு எதுக்குடா அப்படின்னா, இல்லை நம்ம வீட்டில் கேன் இருக்குல்ல, கேனுக்கு மேலே வேணால் வச்சுக்கலாம் அப்படின்னா. நம்ம வீட்டில் அக்வாகார்ட் வாங்கி 2 வாரம் ஆகுதுடா, நீ என்ன இப்போ கொண்டு வந்து இதை கொடுக்குற, இது வேண்டாது அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக அவனை. இதுக்கு மேலே அங்கே இருந்தோம்னா எனக்கு இன்னும் இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். எதுவும் வேண்டாம், நீ வா நம்ம போகலாம், நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டான் அவனை. ஆக்சுவலாக அங்கே இருந்த பொருள் எல்லாமே நல்லா தான் இருந்தது, குவாலிட்டியாகவும் இருந்தது. ஆனால் எனக்கு அங்கே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பொருள் இருக்கானா இல்லை. ஆக்சுவலி உனக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பென்சிலு, எரேசரு, ஷார்ப்னரு எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். அதுக்கு மேலே எனக்கு எதுவும் பெருசாக யூஸ் ஆகிற மாதிரி பொருள் எதுவும் அங்கே தெரியலன்றதால நான் சைலண்ட்டாக கூப்பிட்டு வந்துட்டேன். டக்குன்னு வெளியே வந்து மேலே வந்தோமா, வேலை வந்தோடனே ஃபுட் கோர்ட் இருந்தது. வீட்டில் இருக்கிற வரைக்கும் பசின்னு ஒரு வார்த்தை சொல்லலை. இங்கே வந்தால் நம்ம கொஞ்சம் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னா. ஆல்ரெடி லாஸ்ட் டைம் வரப்பயே அங்கே புதுசாக இதுதான் இப்போ ரீசெண்டாக அங்கே பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஹோட்டல் திறந்துருந்தாங்க. அன்றைக்கி தான் இனாக்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி என்ன பண்ணான்னா, எனக்கு கேஎஃப்சியில் பர்கர் தான் வேணும்னு சொல்லிட்டு பர்கர் வாங்கி சாப்பிட்டுட்டான். இன்றைக்கி வந்தோடனே அந்த கடையை பார்த்துட்டா, அங்கேயே வாங்கி கொடுமா, அங்கே சாப்பிட்லாம், டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா. சரி அங்கே பார்த்தோம்னா சிக்கன் பிரியாணியே 199 என்னமோ இருந்தது. அது அப்புறமா பார்த்திங்கன்னா காம்போவில் பார்த்திங்கன்னா ஒரு பரோட்டா, பிரியாணி ரைஸு, அதுக்கப்புறம் 3 பீஸ் சிக்கன், அது வந்து 199 என்னமோ இருந்தது. பெருசாக நம்ம ஒன்றும் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவனுக்கு வாங்கி கொடுக்கலான்னு வாங்கி கொடுத்தேன். அவன் என்ன பண்ணான்னா, அதில் இருக்க பிரியாணி ரைஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு, அம்மா பரோட்டா நீ சாப்பிட்ற அப்படின்னா. சரி விடு, உன்னால் எது சாப்பிட முடியுதோ சாப்பிடு அப்படின்னு. சாப்பிட்றப்ப டைலாக் பாருங்கள். நான் கேட்டேன், அம்மா செய்கிற மாதிரி இருக்கா இல்லை அம்மா செய்கிறத விட நல்லா இருக்கா அப்படின்னா. இல்லைம்மா நீ செய்கிற மாதிரி தான்மா இருக்குது அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எம்மி எம்மி எம்மின்னு சொல்லிவிட்டு அவனும் ஏதோ இது பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தான். சரி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சைலண்ட்டாக விட்டேன். அதுக்கப்புறமா அவனே சொன்னான், அம்மா இங்கே சாப்பிட்ற பிரியாணி மாதிரி இல்லைம்மா, இது நம்ம பாட்டி வீட்டில் சாப்பிடுவோம்ல அந்த பிரியாணி மாதிரி சூப்பராக இருக்குமா அப்படின்னா. மனசுக்குள்ளேயே உங்களுக்குலாம் வீட்டில் செஞ்சால் எதுவுமே இறங்காதுடா, வெளியே வந்தால் தான் பசிக்கும், வெளியே வந்தால் சாப்பிட்டா தான் அந்த சாப்பாடெலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே சைலண்ட்டாக நினச்சிக்கிட்டு சைலண்ட்டாக விட்டுட்டேன்.
இங்கே வந்து உட்காந்துட்டு சாப்பிட்றப்ப சும்மாவாக இருந்தால் எத்தனை கொஷின் கேட்டான்றீங்க. அம்மா எங்கம்மா புக் பண்ண, எந்த ஸ்க்ரீனுக்குமா போகணும், நம்ம எந்த ஃப்ளோருமா, இங்கே இருக்கா இல்லை மேலே போகணுமா, மேலே ஆல்ரெடி நம்ம பார்த்ததுலையா இல்லை பார்க்காம இருப்போமா அதுலையா அப்படின்னா, டே தெரியலடா, ஸ்க்ரீன் 7ன்னு போட்டிருக்கு, ஸ்க்ரீன் 7னா நம்ம இது வரைக்கும் போனது இல்லை, இதுமே போகாததான் இருக்கும், வா மேலே போனால் தான் தெரியும் அப்படின்னா, சரிம்மா சீட் நம்பர் என்னம்மா புக் பண்ண அப்படின்னா, ஜேடா, ஜேயில் வரும் ஜே 8 and 6 அப்படின்னு, ஜே 8 and 7 அப்படின்னு. 8 and 7ஆ, நான் ஒன்று லாஸ்ட்டில் தானே புக் பண்ண சொன்னேன் அப்படின்னா, லாஸ்ட்டில் என்னடா இருக்குன்னா, அதுக்கப்புறமா தான் எனக்கு ஞாபகம் வந்து லாஸ்ட் டைம் ஆக்சுவலாக வரப்போ பார்த்தேன், அங்கே ரெக்லைனர் சீட் இருந்தது, ரெக்லைனர் சீட் புக் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு என்கிட்ட கேட்குறான். நான் என்ன சொன்னேன்னா, ரெக்லைனர் சீட் தானே வேணும், நெக்ஸ்ட் டைம் வரப்போ வேணும்னு நான் புக் பண்ணி தரேன், இப்போ வேண்டாம், இப்போ நான் தெரியாமல் முன்னாடி இருக்க சீட்டை புக் பண்ணிவிட்டு முன்னாடி இருக்கிறதுல பார்க்கலாம், அடுத்த வாட்டி வேணால் வரப்போ வேணால் ரெக்லைனர் சீட்டில் புக் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. சரிம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். ஆக்சுவலாக என் பையன் எப்படின்னா, நம்ம வீட்டில் வச்சுட்டு இருந்தோம்னா ஒன்றுமே பேச மாட்டான், ஒன்று அந்த டிவி வச்சு டிவி முன்னாடி உட்காந்துட்ருப்பான், இல்லைனா ஃபோன் இருந்தால் ஃபோனை வச்சுட்டு ஃபோன் முன்னாடி உட்காந்துட்ருப்பான், அப்படி முடிஞ்சு போனால் ஹோம்ஒர்க் உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டுருப்பான். இதை மட்டும்தான் பண்ணுவானே தவிர நம்ம கூட இன்ட்ராக்ஷனோ ஜாஸ்தி எதுவுமே இருக்காது, கம்யூனிகேஷனு சைலண்ட்டாக இருப்பான். இப்போ நம்ம வெளியே கூப்பிட்டு போயிட்டோம்னா அது என்ன இது என்ன எல்லாமே A to Z பேச பார்ப்பான், எல்லாமே பேசுறதை டைப் பண்ணுவான். அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா, அங்கே ப்ளே ஏரியா இருந்தது, அம்மா வாம்மா எனக்கு கூப்பிட்டு போ அப்படின்னா, நான் என்ன சொன்னேன்னா, நான் உன்னை உள்ளே கூப்பிட்டு போகிறேன் பாரு, ஆனால் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்டு கேட்காத அப்படின்னு நான். ஏன்னா வந்து ஆல்ரெடி லூலு மால்லேயும் ஒரு கார்டு இருக்குது, டைம் ஜோனில் ஒரு கார்டு இருக்குது. ஆக்சுவலாக வந்து லூலு மால் தூரன்றதால போகிறதே கிடையாது, டைம் ஜோன் ஒரே ஒரு வாட்டி போயிட்டு பே பண்ணிவிட்டு விளையாடிட்டு வந்தோம், அவ்வளோதான், அதுக்கப்புறம் அதில் போகிறதே கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, உன்னை வேறு அங்கே கார்டு இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போனால் நான் உன்னை விளையாட விடுறேன், இங்கே எதுவும் விளையாட வேண்டாம், நீ சும்மா பாரு அப்படின்னு நான். அது ஏதோ இது என்னமோ மேஜிக் வேர்ல்டு மேஜிக் சிஓ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இருந்தது. அதில் என்ன ஆகிடுச்சுன்னா, நம்ம கை தொட அதில் இருக்க அனிமல்ஸ்லாம் எல்லாமே பெருசாகிட்டே இருந்தது. அதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு விளையாடிட்டு இருந்தான். ஒரு 15 to 20 மினிட்ஸ் அங்கேயே அந்த ப்ளே ஏரியாலே இருந்திருப்போம். அவனும் கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்தான். அதுக்கப்புறம் மூவிக்கும் டைம் ஆகிடுச்சு, வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து நேராக உள்ளே வந்தான்னு பார்த்தீங்களா, இல்லை இங்கேயும் வந்து இங்கே ப்ளே ஏரியா இருந்தது, அங்கெல்லாம் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா திரும்ப வாடா டைம் ஆகிடுச்சு 10 வாட்டி கூப்பிட்டதுக்கப்புறமா தான் வந்தானே அவன். இங்கே வந்து சும்மா உட்காந்துட்டு இருந்தான்னு நினைக்கிறீங்களா, கொஞ்ச நேரம் அந்த வீடியோ எடுத்து கொடுத்தான். அம்மா வாமா படம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, படம் ஸ்டார்ட்டும் ஆகலை, டைட்டில் கார்டும் போடல, வாமான்னு சொல்லி உள்ளேயே கூப்பிட்டு போயிட்டான். தலை விடல, விட்டு போயிடும், தலை விடல, இதோ
அப்படி இப்படின்னு சீட்டை தேடிட்டு வந்து சீட்டில் வந்து உட்காந்தா எங்கள் சைடில் அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, ஃபுல்லாக காலியாக இருந்தது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் யாரும் இல்லை, ஃபுல்லாக காலியாக இருந்தது. வீடியோ எடுமா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் படம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. படம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக என்ன ஸ்லோவாக எப்படி இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. படம் ஃபுல்லு காமெடி. எல்லோரும் எப்படி இருந்துச்சோ அப்படி என்கிட்ட பேர்ட்டே உட்காந்து சிரிச்சுட்டு தான் இருந்தோம். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போய் இப்போ தேட்டரில் போய் படத்தை பாடுங்க. படம் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இது பிரேக்கில் வந்து எனக்கு பாப்கார்ன் வேணும்னு கேட்டேன்னா அவனுக்கு பாப்கார்ன் வாங்கின்னு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் படம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். அப்போயே பார்த்தீங்கன்னா டைம் அரௌண்ட் 7:45 அந்த மாதிரி இருக்கும். சரி வாடா கிளம்பலாம் அப்படின்னா, இல்லை எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொன்னான். சரி அவனுக்கு ஒரு சாக்லேட் இல்லை கிட்கேட் ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேங்கோ ஐஸ்கிரீம் வாங்கிக்கிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு பார்த்தா அதுக்கப்புறமாவும் எங்கே கிளம்பி விட்டான் அவன், கிளம்பவே விடல. இதுக்கு நடுவுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்தது. ஆக்சுவலாக படத்தை பார்த்துட்டே இருக்கவே பாப்கார்ன் வந்து நிறைய நிறைய இருக்கிறதுக்குள்ள நான் என்ன சொன்னேன்னா, இது போயிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு ஒரு கவரில் போட்டுட்டு வா அப்படின்னு சொன்னேன் நான். இவனை என்ன பண்ணேன்னா அதை கொண்டு போயிட்டு அதை கவரில் போட்டுட்டு வரப்போ அது என்ன பண்ணானோ தெரியல. ஆக்சுவலாக அந்த பாக்ஸில் இருந்த பாப்கார்னுக்குன்னா அந்த கவரில் இருந்த பாப்கார்ன் நிறைய இருந்தது. சரி அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியல. இவனுக்கு என்ன பண்ணிட்டான்னா அவன் சாக்லேட் ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிக்கிட்டான். அது ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறப்பே ஃபுல்லு டிஸப்பாயின்மெண்ட்டு. அம்மா என்னம்மா இது சாக்லேட் கலரில் இல்லை ஒயிட் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். அதில் என்னடா இருக்குது ஸ்மெல் பண்ணுறதுக்கு, ஸ்மெல்லாம் பண்ணாதடா சாப்பிட்ற அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு வாய் சாப்பிட்டதுக்கப்புறமா சமாதானம் ஆகிடுச்சு அவனுக்கு. சரி எவ்வளோ நேரம் தான் உள்ளே உட்காந்துட்ருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வரலான்னு பார்த்தோம். சரி வெளியே வந்து இங்கே உட்காந்துட்ருக்குள்ள அவன் என்னை விட்டு தூரமாக போய் உட்காந்துட்டான். ஏன்னா அவன் வந்து அங்கே லூலு டெய்லின்னு ஒரு ஷாப் இருக்குது, அங்கே கூப்பிட்டு போன்னு சொல்லிட்டு இருந்தான். சரிடா வெளியே போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்துட்டு வந்து அப்புறமா நான் உனக்கு கூப்பிட்டு போகிறேன். ஏன்னா வந்து அந்த மாலுக்கு போய் வெளியே வந்ததே கிடையாது. உள்ளே சும்மா பார்க்கிங்கில் போய் வண்டியை விட்டுறது திரும்ப வந்துடுறது அப்படியே தான் இருந்ததா. சரி வாடா சும்மா போயிட்டு அங்கே உட்காந்துட்டு இருந்துட்டு வரலாம் அப்படின்ட்டு கூட அதுக்கு என் கோவம் இருக்குது. போயிட்டு என்னை விட்டு தூரமாக போய் உட்காந்துக்கிட்டான். சரி வா இவனை இப்படியே வச்சுட்டு இருந்தா சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை கையோடு கூப்பிட்டு போனேன். இங்கே நான் என்ன பண்ணிட்டேன்னா இங்கேயும் சொல்லிட்டேன், உனக்கு தேவையான பொருளாக இருந்தால் மட்டும் வாங்கிக்கோ, தேவையில்லாத பொருளாக இருந்தால் நான் வாங்கி தரமாட்டேன் அப்படின்னு. இவன் என்ன பண்ணிட்டான், நீ கொஞ்சம் ஃபோனை கூட அப்படின்னு சொன்னான். நான் என்ன சொன்னேன்னா ஃபோன் எதுக்கு அப்படின்னா, இல்லை அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னா. சரி அப்பாவுக்கு எதுக்கு ஃபோன் பண்ண, நீ தான் எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டேன்றல, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னா. சரிடா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். நான் என்ன நினச்சேன்னா அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தேவையில்லாத பொருள்லாம் வாங்காத, அம்மா எது வாங்கி கொடுக்குதோ அதை மட்டும் வாங்கிக்கோ அது அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா அவன் என்ன கேட்குறான்னு வாங்கி கொடு, எதுக்கு இது பண்ணுற அப்படின்னு சொன்னார். சும்மா இருந்தானா அங்கே வந்தால் அந்த கார் பொம்மை எடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோனட்ஸ் வேணும்னு கேட்டான். ஆக்சுவலி 4 பீஸு 150 120 என்னமோ இருந்தது, 8 பீசஸ் 150 இருந்தது. சரி இதுவே வருதுன்னு சொல்லிவிட்டு டோனட் ஒரு பேக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து அவன் கேட்ட காரு, அதுக்கப்புறம் ப்ரிங்கிள்ஸ். அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சு என் லைஃப்பில் இது வரைக்கும் நானே டேஸ்ட் பண்ணதே கிடையாது. சரி கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி கொடுத்துட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். சும்மா அவனை இப்படி கூப்பிட்டு போயிட்டு அப்படி கூப்பிட்டு வந்ததுக்கு ஒரு 440 rupees பில் பண்ணிவிட்டு கூப்பிட்டு வந்தான் என்னை வெளியே. அவனுக்கு அவ்வளோ நேரம் அந்த படத்தை பார்த்து சமாதானமாக இருந்ததோ இல்லையோ எனக்கு தெரியல. கடைசியாக அந்த கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு அவனுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுத்தேன். ஆக்சுவலாக அந்த 3 திங்ஸ் தான். அந்த 3 திங்ஸ்லேயே அவனோட ஹாப்பினஸ் பார்க்கணுமே, எவ்வளோ ஹாப்பியாக இருந்தானோ அவ்வளோ ஹாப்பியாக இருந்தான். சரி அவன் ஹாப்பினா நம்மளும் ஹாப்பி தான் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு 450 rupeesக்குலாம் என்ன பார்க்குறதுன்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷமாக இருக்கானா அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டதை வாங்கி கொடுத்துட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. அவன் கேட்ட பொருளை வாங்கி கொடுத்ததுக்குள்ளே என்ன குஷின்னு நீங்கள் என்ன குஷின்னு சொல்கிறீங்க, நீ இருமா நான் வீடியோ எடுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கிளிப்பு ஃபுல்லாமே அவன் தான் எடுத்தான். ஆக்சுவலாக நாங்கள் கரெக்டாக வந்து 3:30க்கு வந்தோம். 3:30க்கு வந்து கரெக்டாக நாங்கள் வெளியே போகிறப்ப பார்த்தீங்கன்னா டைமு 8:30 ஆகிடுச்சு. எங்களோட சண்டே பார்த்தீங்கன்னா இப்படி தான் போச்சு. உங்கள் சண்டேலாம் எப்படி போச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலில் நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வெரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.